இதுக்கு ஒரு வழியும் தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்கிறியா? மங்களிக்காரனும் குருப்பம் பண்ணிட்டு இருக்கிறா. இதுக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? சரி கை கடன் போறேன், புரிஞ்சுதா? அவனுக்குமே உன்ற பெத்த கண்ணுக்கு நல்லபடியா தொழில் அமைச்சு 10 பணம் வருமானத்தை கொடுத்து இதே பட்டியல் நிறுத்தி காமிச்சு கடனுக்கு கூட வர நாயா குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து கொடுத்தாரு. புரிஞ்சுதா? போதாய் அதே மாதிரி கொட்டு முளக்கு முளக்குன்னு வந்து நிக்க சொல்லு. ஐயா தாயி தீராத பணியோட வந்து நிக்கிறிய கைவிட்டு போனது எங்க போச்சுன்னு தெரியாது முடிச்சுட்டு நிக்கிறேன். அதுல பெத்த தகப்பனாயா பெத்த தகப்பன் காணாத போயாச்சு, கைவிட்டு போயாச்சு. அங்கக்கு போய் கேட்டா இப்படி ஆகி போச்சுங்கிறாங்க, இங்க போய் கேட்டா அப்படி ஆகி போச்சு. இது என்ன பண்றது ஏது பண்ண தெரியும் திசை தெரியாத முடிச்சிட்டு நிக்க இல்லையா? உயிரோட தான் நான் இருக்கிறேன், புரியுதா? அதெல்லாம் சாவுல அதெல்லாம் அதையும் இதையும் போச்சு பயந்துட்டு நிக்காத. என்ன தாயி கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு பக்கத்துல நீ போய் தொழவ வேண்டாம். சரி பாரு கைப்பற்றி கொடுத்தனாயா, கைப்பற்றி உங்க வாசிக்கு மாத்தி கொழுந்து நிறுத்தனாயா, எல்லாரும் மங்குமலாம இந்த கோட்டையில கொடி காட்டி தந்துறனாயா. இந்த பிடிச்சுக்கோ தொழில் உனக்கு சொன்னது புரிஞ்சுதா? ஓ வரப்போ உனக்கு பட்டியல் நிறுத்தனாயா. ஐயா செல்வாக்கு வேணு, படிப்பு முறை டீச்சர் வேலை வேணு, இதுக்கு விட கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? இல்லையா? கலங்க வேண்டாமா ஐயா, முயற்சி பண்ணுதாயி நல்லபடியா அரண்மனையில உட்கார வைக்கிறனாயா. கோரிக்கைக்கு கூட வந்து நிக்கிறோம் போ. இந்த ஐயா வா வச்சுக்கோ, அதிசயத்தை காமிக்கிறோம் போ. ஐயா தாயி நில உழைச்சு வந்து நிக்கிறேன், பட்டி அத்தனை இன்னைக்கு சாணேறி முளைஞ்சரிக்கு கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம இன்னைக்கு தொழில் முறையை என்னப்பட்டு வருமானம் பத்தமாம இன்னைக்கு தலைக்கு மேல சும சேர்ந்து கைப்பற்ற முடியுமா முடியாதான்னு வந்து கேட்டு நிற்கிறேன். அண்டாலியா தாயி நாங்க கருப்ப நான் இருக்கிறதே கோபுர கலசமான மின்னிட்டு இருந்தது, இன்னைக்கு மின்னலை குறைச்சு இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிற்கிறாயா? அண்டாலியா தாயி இது அது போக சிலது கைப்பற்ற முடியாத கை கடங்காத போய்கிட்டு இருக்கு. மரபொரு லட்சம் அதையும் மீட்டு போடலாம். முதல்ல அதை சான்ஸ் தந்துடுறேன், அதுக்கப்புறம் படிப்படியா தொழிலுக்கும் கண்டு 10 பணம் வருமானத்தை கொடுத்தா அதெல்லாம் ஒண்ணு கைவிட்டு போகாது, மீட்டு கொடுத்துறேன்னாயா. 9ஆம் நாள் ஒரு தேசம் காமிக்கிறேன், அந்த தேச பிரகாரம் போ 10 பணம் மிச்சம் பண்ணி கொடுத்த இந்த தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோ. இந்த நான் சொல்ல புரிஞ்சுதா புரியுங்களா? போதாய் வரம்போ அடியா எதிரி தலைப்பட்டு நிக்கிறானப்பா, இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல, எடுத்த காய் கை கூட மாட்டேங்குது, பட்டி அத்தனை முடங்கி நிக்குது. இதுக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்து என் பட்டியல் நிக்குதாயா? தாயி எதிரி சூழ்ந்து நிக்குது, காரியமும் இன்னைக்கு சேதாரமாயி நிக்குது. இன்னைக்கு 3 சொல்லு மந்திரக்காரனை வச்சு கட்டப்பட்டு இருக்காங்க, புரியுதா தாயி? அதனால உங்களுக்குள்ளாரியுமே சண்டை தகவல் வரு, சிக்கல் வரு, வருமானம் இல்ல, 10 பணம் மிச்சம் இல்லாம நீ பட்டி அத்தனை தத்த வச்சுட்டு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு கலங்க வேண்டாமப்பா. இன்னைக்கு கட்டை உடைக்கிறப்பா, கட்டை உடைச்சு எதிரியை வாக்கு போட்டு போட்டு காமிக்கிற. அது போக இன்னைக்கு இந்த மனை இல்லாம இன்னொரு தொழில் இந்த இடங்காக்கி போயிடுறியா? மனசுக்குள்ள நினைச்சிட்டு நிக்கிறியாயா? பட்டியை மாத்திக்கலாம், தமிழ் போய் அங்க பொழப்பு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நிக்கிறியாயா? நல்ல உத்தரவு தான். என்ன நீ அங்க ஒண்ணு தோத்துட்டு போகல, அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அடையாளம் காமிச்சலாம். அடையாளம் காமிச்சு நீ அந்த இடத்துல தலை நிமிர்ந்ததுக்கு அப்புறம் நீ வாழ்றதுதான் போற, புரிஞ்சுதா? பட்டி விட்டு எல்லாம் போல எதிரிக்கு அடையாளம் போட்டுறனாயா போ, வாழ வச்சு கொடுத்தற, நீ நினைச்ச மாதிரியே முடிச்சு கொடுத்தனாயா. மத்ததுக்கு குறை வந்து நிக்கிற ஓ, இன்னையிலிருந்து உனக்கு தங்கத்தாய் ஓதாய் வர்ற. இதா பிடிச்சுக்கோ, இந்த அடியா தொழில் வாகனம் எல்லாத்துக்கும் வச்சுக்கோ. ஓ கூட வந்து நிக்கிற, எடுத்த பக்கம் போய் விசிறு வார அடையாளம் போடுறப்போ அப்படி போய்
அடியா நில குழஞ்சு இன்னைக்கு தலைக்கு மேல சும சேர்ந்து நிக்குது. சுமைனா கடன், புரியுதா? தலைக்கு மேல சும சேர்ந்து நிக்குது. ஏன் அப்படின்னா நீ இருமனத்தோட அங்க நின்று வந்த, அதனாலதான் உன்னை கேட்க, புரியுதா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. இந்த பாலத்துக்கு கருப்பு இருக்கிற அவலாமனமாட்ட தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போயிடுச்சு இல்லையா? இன்னைக்கு 10 குணம் வந்த பட்டி இன்னைக்கு வெறும் பட்டியா நிற்குது. இந்த பட்டி படுகளம் ஜாய வச்சு இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத நிற்க வச்சு இந்த நேரம் என்ன நடக்குமோ அந்த நேரம் என்ன நடக்குமோ கருப்பு வச்சு பயந்து கிடக்கிறார். இதுக்கெல்லாம் விட கொடுத்து என்னை வாழ வச்சு கடன் சுமையும் மிரட்டி பேர் வாங்கி கொடுன்னு கேட்டு உடைக்கிறனாய கட்டை உடைச்சு தொழிலுக்கு 1 படிக்கு 9 படி காமிக்கிற நிலையா நின்று செய்ய 10 பணம் உத்தரவு போட்டுலாம் சிக்கலுக்கு விட கொடுத்துற இன்னொரு தனி லைன் காய்க்கும் போதுமா? வந்ததாயி காயுமே கை கூட மாட்டேங்கிறா நல்லதாயி. இத்தனை பேர்த்துக்கு நடத்துற கருப்பு கொஞ்சம் சோதனை போடுற அப்படின்னு நினைக்க வேண்டாமாயா. இந்த மாசத்துல உனக்கு உத்தரவு போட்டு கொடுத்துட்றேன், காரியத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துறனாயா. திசை காமிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அந்த திசையில் நீ யோசனையே பண்ணக்கூடாது, போய் தலையாட்டிடும், புரிஞ்சுதா? நீட்டு கொடுத்துட்ற காரியத்தை முடிச்சு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன். அது போக சில குறிப்பு போட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்கிறியா, அந்த குறிப்பு அத்தனைக்குமே உங்களை கூடவே வந்துடுற நடக்கும் போதுமா? தாயே நோவு நோடு பட்டிக்குள்ள நிக்குது, நல்லது பண்ண முடியல, இல்லத்துக்குள்ள ஓரியாட்டா தூரியாட்டா நீ பாட்டி அத்தை தத்தளிச்சுட்டு நிக்குது. இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்கிறியா தாயி? முடக்கி வேடிக்கை பாக்குறாங்க ஐயா. ஒண்ணு கலங்க வேண்டாம், அதெல்லாம் யாரு எவ்வளவு சொல்ல வேணும், உனக்கு நல்லது பண்ணி போடலாம். அதே மாதிரி பெத்த கண்ணுக்குமே கூட வந்து நிக்கிறனாயா. இந்த அமாவாசைக்குள்ளே மாற்றம் கொடுத்துற. இதே மாதிரி நீ வாழ்க்கிறவெல்லாம் வர வேண்டாம், அப்பப்போ வந்து என்னை கையெழுந்திட்டு போ. இந்த அமாவாசைக்குள்ள முத்து போட்டு கொடுத்துறேன். போகிறோம்போ ஒன்னா எதை பத்தி கவலைப்பட்டு நிக்க வேண்டாமாயா. இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிறேன். பட்டி வெள்ளாம பட்டியா இருந்தது, இன்னைக்கு வெறும்பட்டியா போச்சு இல்லையா? இன்னைக்கு எந்த விதத்திலையும் இன்னைக்கு கை கொடுக்க முடியாம இன்னைக்கு அத்தனையும் இன்னைக்கு சேதாரமாய் நிக்குது. இல்லத்துக்குள்ளாலே நிம்மதி இல்லை, வெளியே நிம்மதி இல்லை. இதுக்கு விட கூடன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். நான் பாத்துக்கிற தகிரி மண்ணில் எல்லாரும் மகன் நம்ம அவசியம் உத்தரவு கொடுத்தாரு. போதுமா? வந்து என்னை கையெழுதி ஐயா. தொழில் முறை அத்தனை இன்னைக்கு சின்ன பண்ணப்பட்டு நிக்குது. இது நல்லபடியா நடத்தி கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு நிக்க. அது போக ஒண்ணு மலையாட்ட மனசுல போட்டு நினைச்சிட்டு நிக்கிறியப்பா. விட்டதை புடிச்சு கொடுன்னு சொல்லி நான் தான் நீ நினைச்சது மனசுல சொல்லிட்டு நீ நினைச்சபடியே சாதிச்சு கொடுத்துற. இது வெளியே சொல்லிட்டு இருக்காத, அமைதி. இது உனக்கு எனக்கும் தெரிய வேண்டிய விஷயம். சாதிச்சு போடலாம், கைப்பற்றி போடலாம், போதுமா? அதே மாதிரி தொழில் முறை இன்னையிலிருந்து அள்ளி படிக்கலாம். அம்பா ஒரு கொடுத்துருவேன். இந்த போ வர்றம்பா, இந்த 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 இத ஆயா பாத்திர விட்டு போய் அடியா அங்க கருப்பங்கூட்டுல பூமி விற்பனை நடக்கணும். சில காரியத்தை மனசுல வச்சு நிக்கிறியாயா. அதுல 2 பேர் இணைஞ்சதுக்கு வருவாங்கப்பா. அந்த 2 பேர் இணைஞ்சிருந்தால் நான் கூட வந்து நிக்கிறேன். நீ முயற்சி பண்ணு, நான் நல்லது பண்ணி கொடுத்தேன். புரிஞ்சுதா? இல்ல உடைக்கணுமா? முடிச்சு கொடுத்தனாயா. இந்த பூமியுமே நல்லபடியா மாத்தி ஆதாயத்தை அள்ளி படி இழந்து உங்க பெத்த கண்ணு ஆங்கண்ணுக்கு இப்போதைக்கு தொழில் அமைக்கிறேன். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் அரண்மனை அமைக்கிறேன். ஆனா நீ முதல் அரண்மனை அமை, அதுக்கப்புறம் தொழில போய்க்கலாம் நீ நினைச்சிட்டு நிக்கிற. அடியா வந்து தொழில் வேணுங்கிற, அரண்மனை வேண்டாங்கிற. இதுல நான் எங்கதான் போறது? நீங்க என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க சாமி. நீங்க சொன்னாத பண்ணிக்கலாம். இப்ப தொழிலையும் ஆரம்பிக்க வேண்டாம். முதல் படிச்சு முடிட்டு அதுக்குள்ளாரி ஒரு நல்ல உத்தரவு தசை காமிக்கலப்பா. அது கொஞ்ச நாளைக்கு அனுப்பிச்சு வை. என்னைக்கு இருந்தா அவன் முதலாளியப்பா. புரிஞ்சுதா? அவன் 100 பேருக்கு உத்தியோகத்தை கொடுத்து கோடீஸ்வரனா பொழைப்பா. அது சத்தியமா. போ வரணும். என்னப்பா வேணும்? என்ன வேணும்? அடுத்தா முற்றுவனா அதெல்லாம் கிளம்பவே வேண்டாம். 10,000 பேர்த்துக்கு நடத்துறவன் உனக்கும் அப்படித்தான் வெந்தண்ணில் குழுந்தண்ணி கலந்துத்தானே வந்துட்டு இருக்கிற. அதே மாதிரி இன்னொரு காரியத்தை நடத்துற. இந்த அமாவாசைக்குள்ளார தாயம் போட்டு அந்த காரியத்தை முடிச்சுட்டேன். போ தாயே, வெத்த கண்ணே உன்னைய நேரம் பார்த்துட்டு இருக்குதாயா. ஒன்னும் கலங்க வேண்டாம். கருப்ப நான் இருக்கணும்ல. தாயி அருவாலே வந்து வந்தாலும் மாலையா மாற்றி கொடுத்துருவேன். அவ ஒண்ணுமே பண்ண முடியாது. தகுதி பண்ணல சொல்றானா? சொல்றானா? நீ இப்ப தடமுட்டு தடம் மாறி மாறி பயந்துட்டு நிக்கிற. பயப்பட வேண்டாமாயா. அதெல்லாம் ஒண்ணு கிட்டே நாட முடியாது. இது சத்தியவாக்கு. அந்த பூமியை வித்து போடலாமாயா. வித்தா தந்துடுற. அதுல இருந்து நீ உஷாரா பொழைச்சுக்கோ. ஏமாந்துறது ஐயா. தாயி உனக்கு கை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. வெத்து 2 என்ன பண்றது? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை.
தாய் தகப்பனுமா நான் இருக்கிறேன். புரியுதா தாயி? அடையாளம் காமிக்கிறேன். உங்க கூட போன்ற கண்ணுகளோட கொஞ்சம் ஒத்து போய்ட்டான். புரியுதா? அப்படிதான் உன்னை காப்பாற்றுவாங்க. என்ன ஆதாயத்தை பிரிச்சு கொடுத்துறனாயா, வித்து கொடுத்துற, உசாரா பொழைச்சுக்கா, இந்தா பிடிச்சுக்கா. சில குறிப்பெல்லாம் நான் இருக்கிறேன். அந்த வீட்டு பிரச்சனையை முடிச்சு கொடுத்துடலாம். வா வர்றப்போ அடியா பல குழப்பத்தை போட்டு நிக்கிறியா இல்லையா? இல்லத்துல நிம்மதி இல்லையா? விண்ணம் பண்ற சூழ்நிலையில் நிக்குது. பயப்படாத. என்னை நம்பி வந்துட்டீங்களா? பாவத்து கருப்ப நான் இருக்கிறேன். அவன் அதுல இருந்து வீட்டு போடலாமாயா? நேரங்காலம் அவனுக்கு பக்கத்து நிக்குது. புரிஞ்சுதா? அவன் நல்ல வாய்ந்தா. தப்பு நடந்து போச்சு. தப்புன்னா கூடா நட்பு. புரிஞ்சுதா? கூடா நட்பு கேடா முடிஞ்சு போச்சு. இது எல்லாத்தையுமே எதிரிகளாக்கினால் நவத்திடலாம். நான் பத்தி அவன் நல்லது பண்ணி இதே வட்டியில் நிறுத்தி காமிக்கிறாயா? பேரு வாங்கின வட்டி இன்னைக்கு தலை முடிஞ்சு நிக்குது. கவலைப்படாத. தாயின் தப்பும் நான் இருக்கிறேன். இதா பிடிச்சுக்கா. போ நம்ம நல்லது போதுமா? குடும்பத்தை வாழ வச்சு ஏன் வட்டியில நிறுத்தி காமிக்கிறாயா? 18ஆம் படி கருப்பு 18ஆம் படி கருப்பு 18ஆம் படி கருப்பு அடையாளம் காமிக்கிறாங்க. புரிஞ்சு காமியா எப்படி வரனாஜியா? அப்புறம் போய் கையெழுத்திட்டு வர வேண்டாமா? போய் கையெழுத்திட்டு வாதாயி. புரிஞ்சுதா? வந்து வந்து கூப்பிடுறான், அடையாளம் காமிக்கிறான், வர போக மாட்டேங்கிறியா? போய் கையெழுத்திட்டு வா. எல்லாருமே போங்க. புரிஞ்சுதா? தாயே இன்னைக்கு மந்திர கட்ட உடைக்கிறனப்பா. புரிஞ்சுதா? உனக்கு அப்படித்தான் முன்னாடி வந்து ஏடு பாத்தியா? என்னை நம்பி நின்றுட்டா அப்படின்ட்டா உனக்கு இந்த பழக்கத்தை வந்து மீண்டு கொடுத்தனாயா? இப்போதைக்கு உள்ளூருக்குள்ளாரே தொழில் அமைக்கிறேன். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் உனக்கு வெள்ளாடே பிடிச்சி கொடுக்கலாமா? புரிஞ்சுதா? என்னை நம்புவியா? போன வாரம் கொஞ்சம் நம்பாம வந்த, இந்த வாரம் கொஞ்சம் நம்புறேன் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் இருக்க தகுதி மணில் தாயி நான் பார்த்துக்கிறேன். சில குறிப்பெல்லாம் மனசுல போட்டுட்டு நிக்கிற அந்த குறிப்பெல்லாம் உனக்கு ஒவ்வொன்னா கண்ணில் காமிப்பேன். புரிஞ்சுதா? நீ போய் பொழப்ப பாக்குற, என்னையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம். புரிஞ்சுதா? இந்த அப்படி மல்லிப்பூ மல்லிப்பூ 5 முழம், பொட்டுக்கல்ல சர்க்கரை 2 கலந்து இங்க கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து என்ன நான் சொன்னபடி செய்யும். புரியுதா? மக்களுக்கு கொடுக்கணும். இந்த அப்படி போ. ஒன்னு தலைதேச தனி பார்த்துக்கோ, ஒன்னு அடுத்த ரசம் போட்டு கொடுத்துக்கோ, ஒன்னு போக்குவரத்துல வச்சுக்கோ. புரிஞ்சுதா? நல்லது பண்ணி கொடுத்தனாயே அவன் மீட்டு கொடுத்தான். அடியா அடையாளம் போட்டாச்சு. புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணணும். நான் இருக்க போது உனக்கு என்ன இதே மாதிரி எனக்கு கையேந்தி வந்துட்டீங்கன்னா போதும். மற்ற அத்தனைக்குமே உனக்கு கூட வந்து நிற்பேன். எத்தனை போர்க்காலத்தை நிறைவேற்றிக்கிற பாத்தியா? எத்தனை ஆண்டு காலமா சவால் போட்டுட்டு இருந்தா அடியா நான் நியாயத்துக்கு கூட வருவேன். தப்புக்கு என்ற அடியான இருந்தாலும் வரமாட்டேன். உன்றதை எப்படி அபகரிச்சு வேடிக்கை பார்த்தாங்க பாத்தியா? அல்லையில பொறுத்த ஆள் சூடு போட்டு மீட்டு கொடுத்துருக்கிறேன். கவலைப்பட வேண்டாம். உன்னை தொழில் முறைக்கும் கூட வந்து நிக்கிறேன். அள்ளி படியா வந்து போடலாம். 10 படத்துக்கு உத்தரவு போற உசாரா போச்சு. போதுமா? சந்தோஷமா போ. தொழில் அமையோன்னு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல, எல்லாம் நோவு நோட்டியோட கிடக்குது. முதல் தொழில் அமையும் இல்லையா? அரண்மனை இருந்தது இன்னைக்கு அலங்கோலமா நிக்குது. இதுக்கு விடக்கூடாது வந்து கேட்டு நிக்கிறியா? எனக்கு கொஞ்சம் ஏனாதான கையேந்தினியா? அப்ப நான் போய் சொல்றேன்னா என்னை உடாப்படியா பிடிச்சுக்கோனே. தாயே உடாப்படியா பிடிச்சிட்ட அப்படின்ட்டா அரண்மனை அமைச்சு போடல உங்களுக்கு. புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, மனசு விடாத. புரிஞ்சுதா? அப்படி இந்த ஒன்று போக்குவரத்துல வச்சுக்கா. இந்த தொழில் போக்குவரத்துக்கு இல்லத்துக்கு எல்லாம் வச்சுக்கா. கவலைப்படாத. என்ற தங்கத்தை வாழ வச்சு தர வேண்டியது என்பது போதுமா? வா. வாரிசு நான் கொடுத்தது வேற சேமி கொடுத்தது. தாயே என்ன பூமி விற்க மாட்டேங்குது, அப்ப வித்து தரேன்னு சொன்னாரு. அப்ப போய் சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். 2 பேரு கொஞ்சம் இடகூடு பண்றாங்க ஐயா. உனக்கு கண்ணு மரவுல என்ன அதை நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நல்லது பண்ணி வித்து கொடுத்துடலாம். கேட்டவையில கொஞ்சம் தகுந்து போயிடுச்சு இல்லையா? அவையிலேயே வர வச்சிடலாமா? முடிச்சிடலாமா ஐயா? சரி, அவையில விலைக்கு விட்டு முதல் கேட்டுட்டு போய் கொஞ்சம் விலை வித்தியாசத்தில் நிக்குது. புரிஞ்சுதா? அவனையே வர வைக்கிறாங்க. அவனையே வர வைக்க வேலையை முடிச்சு பண்றாங்க. போதுமா? போதுமா?
நீயும் அதே மாதிரி உஷாரா பொழைச்சுக்கோனே. என்ன தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியே தங்கா, என்ன இல்லையா தாயி? அவ்வளவு பட வேண்டாமா ஐயா? கைப்பற்றி தந்தார் போதுமா? எத்தனை சவால் பத்தியா, இத்தனை வேதனைப்படுத்தி பாக்குறாங்க. ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? இந்த பாலத்துக்கு கருப்ப நான் இருக்கிறேன். நான் சொல்ற இடத்துக்கு வரணுமே, வருவியா? வெங்க நிக்காம வரவெல்லாம் சொன்னது நான் புரிஞ்சுதான். தாய் கவலைப்படாது, இந்த பாலத்துக்கு கருப்ப நான் இருக்கிற தாய் தப்புமா மீட்டு பண்ணலாம் போதுமா? நீ இட்டு உன்ற கையில போட்டு அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துற. சொல் பேச்சுல நடக்கிற சில காரியம் எல்லாம் அதையும் பார்த்துக்கலாம் போதுமா? இந்தாப்பா சொல் புரிஞ்சுதான். தாய் தப்புமா நான் இருக்கிறேன். ஐயா தாயி தொழில் செய்யற இடத்துக்கு ஆபத்து வந்துருச்சா? ஆபத்து இப்ப மறுபடியும் மாத்து அப்படின்னு சொல்லி வர்றாங்களா? மாத்தியே கொடுத்தா கூட அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான், மாத்த கூடாதுன்னு சொல்லி அவன் சொல்றான். உண்டா இல்லையா? நீ ரெண்டுக்கும் சேர்த்து தலையாச்சிட்டு எம்பொருள் புரிஞ்சுதா? மீட்டு தரலாம், பயப்படாத. இந்த கையில எப்பவுமே வச்சுக்கோ, புரிஞ்சுதா? ரெண்டு பேரும் சேர்ந்து அதே இடத்துல இருந்து அவன் வீட்டு வாங்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு, புரிஞ்சுதா? அந்த இடத்துக்கு நான் வராம நினைக்கிறேன். எப்படி வந்து நிக்கிறா? போன வாரம் செத்து கூட்டிட்டு வந்த, செத்து போய் அப்படி காய்த்து நடத்தோன்னு அப்படின்னு சொல்லி எல்லாம் அஞ்சலா பட்டுட்டு பொண்ணாலும் பயந்துக்கிட்டு, எத்தனை மருத்துவா, எத்தனை தேவாக்கி, எத்தனை பக்கம் போனீங்க, நடந்து பண்ண முடிஞ்சுதா? இப்ப எப்படி கொண்டு நினைக்கிறேன் பாரு. 8 நாளுக்குள்ளார தாயி இந்த பாலத்துக்கு இருப்ப என்னைக்குமே பொய்யே எடுக்க மாட்டேனாயா? புரிஞ்சுதா தாயி? இப்ப தெரிஞ்சுட்டியா உன்ற சிரசுல இருந்தது எல்லாம் நோவு நொடிமாங்க மந்திரம் மாயினெல்லாம் ஏகப்பட்ட காசு விட்டு போட்டு அதெல்லாம் பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப என்னை நம்பி வந்து நின்றுட்டா போதும் தாயி. இல்லத்துக்குள்ள சில இதெல்லாம் அக்கட்டெல்லாம் முடிக்கிடலாம். முடிக்க அள்ளிப்படியை வந்து அம்பாள் போட்டு கொடுத்துற உஷார காப்பாற்றி கொடுத்தாச்சு. இனி தொழில் முறைக்கு செல்வாக்குக்கு உத்தரவு கொடுக்கறாயா? அதே மாதிரி 2 பேர்த்துக்குமே மனசுக்குள்ள என்ன தேவை நினைச்சிட்டு நிக்குது. செல்வாக்குல இருந்துச்சு, தொழில் முறையிலும் சரி படிப்பு முறையிலும் சரி மற்றதுக்குமே யோசனை பண்ற பொண்ணா அப்ப அப்படின்னு போதா. இந்தவா ஓ கூட வர்ற இந்த 2 வளம் அடியான்கிட்ட தனி எடுத்துக்க, புரிஞ்சுதா? இதெல்லாம் வீட்டுல போய் அத்திராசம் போட்டு புடிச்சுக்கோ. 11 நாள்ல பழைய பொண்ணால அப்புறம் நிறுத்திடலாம் போதுமா? அப்படியே போயிட்டாங்க தாயே. ஒன்னும் சமாளிக்க முடியலையா? கவலைப்படாதியா? என்னை நம்பி வந்துட்டீங்களா? இந்த பாலத்துக்கு இருப்ப பால் போல பெருக்கி பாலாறு ஜென்மத்தை கொடுத்து கட்டுமத்தில முகமத்தில வச்சு காமிக்கிறாயா? இன்னையிலிருந்து கூட வந்து நின்று கோட்டி கொடுத்து அந்த குறை அத்தனையும் தீர்த்து கொடுத்தாரு போதுமா தாயே? கருப்ப கோட்டையில நம்பிக்கையோட தான் வந்து நிக்கிறேன். நான் தான் கொஞ்சம் கவனம் பண்ணிட்டு இருக்கிறேன். பண்ணிடலாமாயா? முடிச்சு கொடுத்துறேன் உத்தரவு ஓட்டுறேன்னாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். மதியத்துக்கு அப்புறம் கூட வந்து நிற்பேன். அம்மாவாசைக்குள்ள அடையாளம் போறேன். தாயே இல்லடம் மேனு மனையிடம் மேனு மனைக்கு உத்தரவு போட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கேன். உண்டா இல்லையா தாயி? ஒண்ணு கலக்க வேண்டாமாயா? அறமான கட்டி தரணையா? அரமனையில் உட்கார வச்சு வேடிக்கை பார்த்தனாயா? இது சத்திய வாக்கு, புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அது போக சில தொழில் முறைக்கு அடியானுக்கு கொஞ்சம் உடம்புல 1 நிமிஷம் வந்தா 2 நிமிஷம் கொஞ்சம் முடங்கிட்டு நிக்குது. சில பொறுப்பாடு எல்லாம் போட்டு நிக்கிறியா? ஒண்ணு கலங்க வேண்டாம். நீட்டு வாது உத்தரவு போட்டாச்சு. நீ பாட்டுக்கு முயற்சி பண்ணு, கூட வந்து நிற்ப போதாயிவா. தாயி நில உழைஞ்ச வட்டி இன்னைக்கு நிலைக்கு கொண்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா தாயி? அது போக எல்லாமே எத்த கையா நிக்குது. எல்லாமே மீட்டு கொடுத்து மொத்தத்துல உன்ற வட்டி வெள்ளாம் பட்டியா இருந்து இன்னைக்கு வெறும் பட்டியா நிக்கிறாயா? புரியுதா புரியலையா? எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈட்டி கீட்டி பாயுது. எந்த விதத்திலும் முன்னேற்றத்தை காணுமாயா? மொண்டிக்கட்டுல போட்டுட்டாங்க ஐயா. மொண்டிக்கட்டை நீக்கி பேர் வாங்கி தர வேண்டியது எம்போது. முதல்ல அந்த சிக்கலுக்கு விட கொடுத்துற மீட்டு போடலாம். புடி